விளம்பர மோகத்தால் மக்கள் பணத்தை வீணடிக்கும் ஜோசப் விஜய் அரசுக்கு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தொடக்க விழா நடத்தாமல் 300 புதிய பேருந்துகள் சென்னையிலேயே நிற்பதாக வெளியாகிய செய்திகள் அதிர்ச்சி அளிக்கின்றன என்று நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். 300 பேருந்துகளையும் ட்ரோன் ஷாட் எடுக்கும் மோகத்தில் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன என்று நயினார் நாகேந்திரன் விமர்சனம் செய்துள்ளார். பேருந்துக்கு ரூபாய் 40,000 செலவழித்து தலைநகருக்கு கொண்டு வந்த ரீல்ஸ் மாடல் அரசின் பேராசையால் மக்கள் பணம் 1 கோடி வீணாகியுள்ளது என்றும், உலக நாடுகளே எரிபொருள் தட்டுப்பாட்டில் தவிக்கும் வேளையில் இப்படி ஒரு விளம்பர ஷூட்டிங் தேவையா என்று தாவேக அரசுக்கு நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரு விளம்பர ஷூட்டிங்கிற்காக மக்களின் வரி பணத்தை இப்படி வீணாக்கலாமா என்று தாவேக அரசுக்கு நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். முதலமைச்சர் விஜய் பஞ்சு வசனங்களை பேசுவதை விடுத்து செயலில் காட்ட வேண்டும் என்று நயினார் நாகேந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். வீண் விளம்பர செலவினங்கள் இனியும் நேராதிருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று தாவேக அரசுக்கு நயினார் நாகேந்திரன் அறிவுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விளம்பர மோகத்தால் மக்கள் பணத்தை வீணடிக்கும் ஜோசப் விஜய் அரசுக்கு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தொடக்க விழா நடத்தாமல் 300 புதிய பேருந்துகள் சென்னையிலேயே நிற்பதாக வெளியாகிய செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். 300 பேருந்துகளையும் ட்ரோன் ஷாட் எடுக்கும் மோகத்தில் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன என்றும், பேருந்துக்கு ரூபாய் 40,000 செலவழித்து தலைநகருக்கு கொண்டு வந்த ரீல்ஸ் மாடல் அரசின் பேராசையால் மக்கள் பணம் 1 கோடி வீணாகி உள்ளது என்றும், உலக நாடுகளே எரிபொருள் தட்டுப்பாட்டில் தவிக்கும் வேளையில் இப்படி ஒரு விளம்பர ஷூட்டிங் தேவையா என்றும் தாவேக அரசுக்கு நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரு விளம்பர ஷூட்டிங்கிற்காக மக்களின் வரி பணத்தை இப்படி வீணாக்கலாமா? முதலமைச்சர் விஜய் பஞ்சு வசனங்களை பேசுவதை விடுத்து செயலில் காட்ட வேண்டும் என்று நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். வீண் விளம்பர செலவினங்கள் இனியும் செய்யாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தாவேக அரசுக்கு நயினார் நாகேந்திரன் அறிவுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.